கண்மலையும் மீட்பெருமாகிய அன்பின் ஆண்டவரே, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற உம்மிலே விசுவாசம் வைக்கின்றவர்களாய் இந்த உயிர்ப்பு திருநாள் காலை வழிபாட்டிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூடியிருக்கிறோம். எங்களோடு இடைப்படுகின்ற தூய ஆவியானவர், எங்கள் மத்தியிலே எழுந்தருளியிருக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உம்முடைய திருவசனங்களின் வழியாய் எங்களை ஆற்றல் படுத்தி பலப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவரில் அன்பார்ந்த திருச்சபை மக்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்களை பலிபீட பணியாளர்களாய் பலிபீட பணியாளருடைய குடும்பங்களின் சார்பிலே திருச்சபை மக்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆற்றலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. பல நிகழ்வுகள் வரலாற்றிலே பிறந்துள்ளது. ஆனால் ஒரு நிகழ்வால் வரலாறே பிறந்துள்ளது. அந்த நிகழ்வுதான் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு. 4 நற்செய்தி நூல் ஆசிரியர்களும் மிகவும் தெளிவாக பதிவு செய்துள்ள இந்த வரலாற்று நிகழ்ச்சி இன்றைக்கும் நம்மை உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய், அவருடைய அடிச்சுவட்டிலே நடந்து வருகின்ற சாட்சிகளாய் நம்மை வழிநடத்துவதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள், மார்க் 16ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரத்தின் முதல் 12 வசனங்கள், யோவான் 20ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள் இந்த உயிர்த்தெழுந்த வரலாற்றை 4 நற்செய்தி நூல் ஆசிரியர்களால் மிகவும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலை நாம் தியானிக்கின்றோம், தரிசிக்கின்றோம். இந்த ஆண்டிலே நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய இந்திய திருச்சபை உயிர்த்தெழுதலை ஒரு எல்லையற்ற மாற்றுருவாக்கத்தின் வழியாக சந்திப்பதற்கு அல்லது கொண்டாடுவதற்கு நம்மை அழைத்திருக்கின்றது. செலிப்ரேட்டிங் பவுண்ட்லெஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு அளவற்ற அல்லது எல்லையற்ற மாற்றுருவாக்கத்தை கொண்டாடுவதற்கு அல்லது அதை அனுசரிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணி பயணத்திலே 3 முறை தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன் அறிவித்திருக்கின்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மார்க் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மார்க் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இந்த 3 பகுதிகளையும் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலின் சூழலை குறித்து மிகவும் தெளிவாக தன்னுடைய சீடர்களோடு மக்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணி பயணத்திலே அற்புதங்களை செய்கின்ற போது லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நாயினூரில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணுடைய மகனை உயிரோடு எழுப்பின வரலாறும், மார்க் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே யவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்பின வரலாறும், யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசருவை உயிரோடு எழுப்பின வரலாறும் நற்செய்தி நூல் ஆசிரியர்கள் மூலமாய் நமக்கு கிடைக்கப்படுகின்ற உயிரோற்றெழுந்த ஆற்றலை நாம் சிந்திப்பதற்கு அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆற்றல் உயிரோற்றெழுகின்ற சூழலை உருவாக்குவதற்கு நம்மை வழிநடத்துகின்றதை இந்த பகுதிகளின் மூலமாய் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிக்கின்ற போது அன்றைக்கு இருந்த மக்கள், அதாவது அன்றைக்கு சிலுவையின் அடியிலே ஆண்டவரை தரிசித்த அந்த மக்கள் நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையிலே தங்களுடைய பற்றுறுதி வாழ்வை உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் சிதைந்து போயிருந்த ஒரு
மானுடமாய் காணப்பட்டார்கள். இந்த சிதைந்து போயிருந்த, நம்பிக்கை இழந்து போயிருந்த பின்புலத்தில்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அரங்கேறுகின்றது. 2025 ஆண்டின் ஈஸ்டர் பண்டிகையை ஆசரிக்கின்ற நம் அனைவருடைய நினைவலைகளிலே இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வாழ்வியலாக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற நாம் இந்த ஈஸ்டர் பண்டிகையை அல்லது இந்த உயிர்த்தெழுந்த திருநாளின் ஆசீர்வாதத்தை ஒரு மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்துகின்ற சிந்தனையோடு கூட நம்முடைய வாழ்வியலாக்குவதற்கு நம்மை அர்ப்பணிக்க இந்த காலை நேரத்தின் தியானம் நமக்கு துணை செய்வதாக. இந்த மாற்றுருவாக்கம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. பெரிய வெள்ளிக்கிழமை மும்மணி தியானம் முடிகின்ற போது முடிவுரையிலே நான் நினைவுபடுத்தினேன், அன்றைக்கு அந்த நூற்றுவர் தலைவன் சிலுவையின் அடியிலே நின்று ஒரு மாற்றம் பெற்றவனாய் அந்த சிலுவையின் அடியிலிருந்து புறப்பட்டு சென்றான் என்று சொல்லி, அந்த புரிந்து கொள்ளுதலோடு மும்மணி தியானத்தை நிறைவு செய்து புறப்பட்டு சென்ற நாம் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் மறுபடியும் ஆலயத்திற்குள்ளாய் வந்திருக்கின்றோம். நிச்சயமாய் நம்முடைய மாற்றம் ஒரு மாற்றுருவாக்கத்திற்கு நேரான வழிநடத்தலாய் இருப்பதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. இன்றைக்கும் ஒரு மாற்றுருவாக்கத்தை நம்முடைய வாழ்விலே, நம்முடைய நினைவுகளிலே பதித்து கொண்டவர்களாய், பெற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வை மறு அர்ப்பணம் செய்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த மாற்றம் அல்லது இந்த மாற்றுருவாக்கத்தின் சூழ்நிலை அன்றைக்கு நற்செய்தி நூல்களிலே நாம் படிக்கின்றபடி அன்றைக்கும் ஒரு அரங்கேற்றம் அடைந்ததை நாம் பார்க்கின்றோம். நாம் படிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றான். பயப்படாதிருங்கள் என்கின்ற இந்த செய்தியானது அதற்கு முன் இருக்கின்ற வசனத்தின் நிறைவு பகுதியை பார்க்கின்ற போது பயந்தார்கள் என்று அதற்கு முன் உள்ள வசனம் முடிவடைகின்றது. ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலை. ஏனென்றால் ஏற்கனவே நம்பிக்கை இழந்து போன ஒரு நிலைப்பாடு அங்கே காணப்படுகின்றது. ஆக நம்பிக்கை இழந்து போன மக்கள் பயம் நிறைந்த சூழ்நிலையிலே தங்களுடைய வாழ்வை அன்றைக்கு அமைத்து கொண்டவர்களாய் கல்லறையை நோக்கி கடந்து வருகின்றார்கள். அப்படி கடந்து வருகின்ற அந்த கூட்டம் அல்லது பயந்திருந்த அந்த கூட்டம்தான் பயப்படாதிருங்கள் என்கின்ற செய்தியை கேட்கின்றது. இவர்கள் பயப்படுவதற்கு அல்லது அச்சப்படுவதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் இயேசு மாத்திரம்தான் இவர்களுடைய நம்பிக்கையாய் இருந்தார். இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், இயேசுவோடு உண்டு உறவாடினவர்கள், அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை ருசி பார்த்தவர்கள், இயேசுவே இவர்களுடைய நம்பிக்கையாய் இருந்தார். இந்த நம்பிக்கை இப்பொழுது கல்லறைக்குள்ளாக அடைக்கப்பட்டு விட்டது. சிலுவையில் அடிக்கப்பட்டு கல்லறைக்குள்ளாக அடக்கப்பட்டு விட்டது. ஆக நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை. அவரோடு கூட வாழ்ந்த பேதுரு இயேசுவை மறுதலித்ததும், பொருளாதாரத்தை கையிலே வைத்திருந்த யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்ததும், கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கைது செய்யப்படுகின்ற போது அந்த சீடர்கள் அனைவரும் விட்டு ஓடி போனதும் இந்த நம்பிக்கை இழப்பிற்கு ஒரு அடித்தளமாய் அமைந்து விட்டது. இந்த நம்பிக்கை இழப்புதான் ஒரு இனம் புரியாத அச்சத்தை, ஒரு பயத்தை அங்கே உருவாக்குகின்றது. இந்த பய உணர்வோடு கூட தான் அந்த பெண்கள் கல்லறையை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். அந்த பய உணர்வோடு கூட தான் திடீரென்று அந்த வாலிபனை கண்டவுடனே பயந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த குரல் ஒலிக்கின்றது, பயப்படாதிருங்கள்.
தேவதூதன் மூலமாக இந்த வார்த்தையை, பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை கேட்ட அந்த இடம் பயம் களைந்தெறியப்படுகின்ற அல்லது அச்சத்திலிருந்து நீக்கம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்குகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற போதும் இருளிலே மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருந்த போது தேவதூதன் அவர்களிடத்திலே வந்து நின்று சொன்ன அதே வார்த்தை தான் பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை. அன்றைக்கு இயேசுவின் பிறப்பின் நேரத்திலேயும் பயப்படாதிருங்கள் என்கின்ற வார்த்தையின் மூலமாய் தேவதூதன் அந்த அச்சத்தில் இருந்த, பயத்தில் இருந்த மக்கள் கூட்டத்தை தைரியப்படுத்துகின்றான். இன்றைக்கு இயேசுவின் உயிர்ப்பு நேரத்திலேயும் அதே வார்த்தை தேவதூதன் மூலமாய் கடந்து வந்து பயத்தில் இருக்கின்ற, அச்சத்தில் இருக்கின்ற மக்கள் கூட்டத்தை பயம் நீங்க செய்து அல்லது அச்சம் களைய செய்து பயப்படாது இருக்கின்ற எதிர்காலத்தை குறித்ததான சிந்தனையை அவர்களுக்கு கொடுக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு பயம் பல விதத்திலே நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. பயம் நிறைந்த சூழ்நிலை நம்மை பல விதத்திலே நம்மை நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வீர்களேனால், எல்லாரும் ஏறத்தாழ அரசு தேர்வு எழுதி முடித்து விட்டார்கள். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இன்னும் பெரிய வகுப்புகள் எல்லாம் தங்களுடைய தேர்வை முடித்து விட்டார்கள். இப்போ இவங்களுடைய மனதில் ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்? ரிசல்ட்டை குறித்ததான பயம் இருக்கா? இந்த பயம் எவ்வளவுதான் நீங்க தைரியம் கொடுத்தாலும் அந்த உள் மனசுக்குள்ள அந்த ரிசல்ட்டை பார்க்குற வரைக்கும் அந்த பயம், எவ்வளவுதான் நல்லா எழுதியிருந்தாலும், எவ்வளவுதான் முழுசா நான் எல்லாத்தையுமே நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த உள் மனசுக்குள்ள அந்த ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். அன்பான பிள்ளைகளே, தேர்வு எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். ஏன்னா உங்களை தேர்வுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த பலிபீடத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம்? உங்களை முழங்கால் போட்டு ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பித்து இருக்கிறோம். பயப்படாதீங்க. நீங்க எழுதின தேர்வுக்குரிய நல்ல ரிசல்ட் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஒரு தைரியம், ஒரு பயம் இல்லாத ஒரு எதிர்காலம், பயத்திலேயே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பயம் நீங்க ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். அந்த நாட்கள்லாம் +2 முடிச்சுட்டா அல்லது 10th முடிச்சுட்டா அடுத்த வகுப்புன்னு போயிடலாம். ஆனால் இப்போ ஒரு பெரிய தடைக்கல், இயேசுவினுடைய கல்லறைக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பெரிய தடைக்கல் என்ன இருக்குது? நீட் எக்ஸாம். எக்ஸாம்ன்ற ஒரு பெரிய கல் என்ன செஞ்சிருக்கு? இப்போ முன்னாடி நிற்குது. இந்த நீட் எக்ஸாம்ல கட் ஆஃப் மார்க் வாங்கலைன்னா என்ன செய்ய முடியாது? மெடிசின் போக முடியாது. அந்த கவுன்சிலிங்ல நமக்கு தேவையான எதிர்காலத்தை அல்லது கல்லூரியை அல்லது நமக்கு தேவையான படிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நீட் அப்படிங்கிற ஒரு பெரிய தடைக்கல் நமக்கு முன்னாடி, பிள்ளைங்களுக்கு முன்னாடி நிற்குது. இதில் பாஸ் பண்ணிட்டாலும் அதில் பாஸ் பண்ணணும், அதில் கட் ஆஃப் மார்க் வாங்கணும். ஆக இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தடைக்கல் முன்னாடி நிற்குது. பயப்படாதீங்க. அன்றைக்கு அந்த கல்லறையின் வாசலை அடைத்திருந்த அந்த கல்லை புரட்டுவதற்கு ஒரு தேவதூதனை பயன்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய நீட் எக்ஸாம்ங்கிற தடைக்கல்ல புரட்டி தள்ளுவதற்கு ஒரு தேவதூதனை அனுப்புவார். உங்களுடைய பிள்ளைங்களுடைய நீட் எக்ஸாமுக்காக ஒருவேளை நீங்க பயப்படலாம். பிள்ளைங்க நீங்க எழுத போகின்ற நீட் எக்ஸாமுக்காக பயப்படலாம். பயப்படாதீங்க. அன்றைக்கு அந்த கல் புரட்டப்பட்டது வரலாறு. அதற்கு ஒரு தேவதூதனை ஆண்டவர் கருவியாய் பயன்படுத்தினது உண்மை. இன்றைக்கும் ஆண்டவர் அந்த தடைக்கல்லை நீக்குவதற்கு ஒரு தூதனை உங்களுக்கு முன் அனுப்புவார். பயப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்ததான பயம். படிச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு வேலை கிடைக்குமா? படிச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு நான் விரும்பின இடத்துல வேலை வாய்ப்பு அமையுமா? திருமண காரியத்தை குறித்ததான பயம், குழந்தை பாக்கியத்தை குறித்ததான பயம்,
எதிர்கால சூழ்நிலைகளை குறித்ததான பயம். இப்படி இன்றைக்கு மானுடம் பல விதங்களிலே ஒவ்வொரு படிநிலைமையிலும், மாணவ பருவத்திலிருந்து வாலிப பருவத்திலிருந்து பெற்றோராக முதியவர்களாக ஒவ்வொரு விதத்திலே பயத்தை நமக்குள் நாமே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு வியாதியோட ஒரு மருத்துவர் இந்த பரிசோதனையை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, இந்த ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, இந்த சிடி ஸ்கேன் அல்லது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, இந்த எண்டோஸ்கோபி பண்ணிட்டு வாங்க, அல்லது இந்த பரிசோதனையை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. என்னதான் நமக்குள்ள கிறிஸ்தவ விசுவாசம் ஆழமா இருந்தாலும் அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும், அந்த டாக்டர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி நம்ம காதுல கேட்கிற வரைக்கும் ஒரு இனம் புரியாத பயம். என்னுடைய வியாதி வித்தியாசமா இருக்குமோ? என்னுடைய வியாதியில நான் செத்து போயிருவனோ? என்னுடைய வியாதியில நான் எங்கே பலவீனமாயிருவேனோ? ஒரு இனம் புரியாத பயம் இன்றைக்கு மனுக்குலத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற போது எந்த விதமான பயத்திற்கும் இடம் இல்லை, எந்த விதமான அச்சமும் நாம் அடைய வேண்டிய அவசியமில்லை. காரணம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் நம்மோடு கூட இருக்கின்றது. அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகத்தான் நாம் இன்றைக்கு இந்த அதிகாலை நேரத்திலே ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம். அன்றைக்கு பயந்த சூழ்நிலையிலே கல்லறையை நோக்கி சென்ற பெண்களுக்கு தேவதூதன் மூலமாய் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய செவிகளிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள். அச்சம் நிறைந்த சூழ்நிலையை மாற்றும்படியாய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். பயம் நிறைந்த சூழ்நிலையை மாற்றும்படியாய், ஒரு மாற்றுருவாக்கத்திற்குள்ளாய் நம்மை வழிநடத்தும்படியாய் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். திரும்ப திரும்ப நம்மை பயப்படுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, மீண்டும் மீண்டும் நம்மை அச்சப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த உலகம் சார்ந்த நிலைப்பாடுகள் நம்மை பயம் நிறைந்த சூழ்நிலையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது. பயப்பட வேண்டாம். அன்றைக்கு இயேசுவை துணிகளிலே, கந்தை துணிகளை சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள் என்ற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த துணிகள் சுற்றப்பட்ட நிலைமையிலே இயேசுவை தரிசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சுற்றி இருந்த சீலை அந்த கல்லறைக்குள் ஒரு மூலையிலே கிடந்தது. இயேசு அங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அந்த ஆண்டவருடைய ஆற்றல் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆண்டவருடைய ஆளுகைதான் இன்றைக்கும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக, அச்சத்தை மாற்றுகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற தைரியத்தோடு நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். தொடர்ந்து அந்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் போது, அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில். இங்கே அச்சம் மாத்திரமல்ல, ஒரு அழுகையின் சூழ்நிலை அங்கே நிலவுகின்றது. அச்சம் மாத்திரமல்ல, ஒரு அழுகையின் சூழ்நிலை. ஏன் இந்த அழுகை? ஏன் இந்த கண்ணீர்? ஒருவேளை அந்த இடத்துல மரியாளுடைய நிலைப்பாட்டை குறித்து நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், இந்த பகுதியை நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரத்திலே உள்ள சூழ்நிலையோடு கூட யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் சொல்வதன் அடிப்படையிலே நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், யோவான் 20ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். மார்க்கு நற்செய்தி நூல் ஆசிரியரும் அதைத்தான் எழுது கொண்டிருக்கிறார். அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். ஆக இங்கே அச்சம் மாத்திரமல்ல, அழுகையும் அங்கே கல்லறைக்கு வெளியே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. மரியாளின் அழுகை, மரியாளின் கண்ணீர். அந்த இடத்திலே தான் நீங்கள் யோவான் நற்செய்தி நூலிலே அந்த பகுதியானது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மரியாளை பொறுத்த வகையிலே அந்த மரியாளத்தில் தான் ஆண்டவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அந்த மரியாள் தான் அந்த அதிகாலையிலே
அந்த நன்றி உணர்வோடு கூட கல்லறையை நோக்கி வந்தவள். இந்த கல்லறையிலே இயேசுவை காணாமல் அழுது கொண்டிருக்கின்றாள். அப்பொழுதுதான் இயேசுவின் குரல் ஒலிக்கின்றது, மரியாளே. இயேசு அவளை நோக்கி, மரியாளே. ஒரு தோட்டக்காரரை போன்ற தோற்றம் அங்கே நிலவுகின்றது. யாரை தேடுகிறாய், ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்ட ஆண்டவர் இப்பொழுது அவளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகின்றார், மரியாளே. அதிகாலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் வந்திருக்கிற நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்த உடனே அந்த அழுகை மாற்றம் பெறுகின்றதை நாம் காண்கின்றோம். அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க வரலாற்றிலே வனாந்தரத்திலே ஆகார் தன்னுடைய குழந்தை தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது அழுது கொண்டிருந்தாள். அந்த ஆகாரின் கண்ணீர் அன்றைக்கு அந்த நேரத்திலே துடைக்கப்பட்டது. ஒரு புதிய வரலாறு, இஸ்மவேல் என்ற ஒரு புதிய வரலாறு அந்த இடத்திலே உருவாக்கப்பட்டது. ஆகாரின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் மரியாளுடைய கன்னத்தில் வடிகின்ற கண்ணீரை கண்டு அவளை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இந்த அதிகாலை நேரத்திலே கண்ணீரோடு கூட நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளை நாம் கடத்தி கொண்டிருப்போமே ஆனால், அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருப்போமே ஆனால், இந்த காலை நேரத்திலே நம்முடைய அழுகையை துடைக்கின்ற ஆண்டவராய், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் பெயரிட்டதைப் போல நம்மை காண்கின்ற ஆண்டவராய் இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு கண்ணீர் துடைத்த ஆண்டவர் தான் ஆகாருடைய கண்ணீரை துடைத்தவர். இன்றைக்கும் இந்த மரியாளுடைய கண்ணீரை துடைத்து அல்லது அவளுடைய அழுகையை நிறுத்தி வைத்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது அங்கே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். ஏசாயா 25ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வாக்கியம் இப்படியாக சொல்லுகின்றது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவரே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, எல்லாருடைய முகங்களிலும் இருந்து கண்ணீர் துடைக்கப்படும். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திற்காய் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையை மனதிலே எண்ணி அழுது கொண்டிருக்கின்றீர்களா? ஒருவேளை அது எந்த விதமான பாரமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, அழுகையை துடைக்கின்ற ஆண்டவர், அழுகையை மாற்றுகின்ற ஆண்டவர், உயிர்த்தெழுந்த இரட்சகராய் இன்றைக்கு நம்மோடு கூட எழுந்தருளி இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்வோம். ஏனென்றால் இந்த அழுகையை துடைக்கின்ற ஆண்டவர் தான் மரணத்தை ஜெயமாக விழுங்கி இருக்கின்ற ஆண்டவர். மரணத்தை ஒரு வெற்றியின் சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கின்ற ஆண்டவர் தான் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றவராய், நம்முடைய அழுகையை மாற்றுகின்றவராய் நம்மோடு கூட பயணிக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு மாற்றுருவாக்கத்திற்கு நேரான பயணம். இந்த மாற்றுருவாக்கத்திலே நம்முடைய அச்சம் மாறுகின்றது, நம்முடைய அழுகை மாறுகின்றது. நம்முடைய அச்சத்தையும் அழுகையையும் மாற்றி அமைக்கின்ற ஆண்டவர் தான் உயிர்த்தெழுந்தவராய் நம்மோடு கூட இன்றைக்கு எழுந்தருளி இருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய ஆற்றல் நம்மோடு கூட இருக்கின்ற போது நாம் எதற்கும் அச்சப்பட பயப்பட அவசியமில்லை. எந்த ஒரு காரியத்தையும் குறித்து கலங்கி அழுது புலம்ப வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த அழுகையை மாற்றுகின்ற ஆண்டவர், இல்லது இந்த பயத்தை மாற்றுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திற்குள் வந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, பல நேரத்திலே நாம் இந்த பெண்கள் தேடி சென்றதை போல நம்பிக்கை இழந்து கல்லறையே நாம் நாடி செல்கின்றோம். கல்லறை என்பது ஒரு வெறுமை, கல்லறை என்பது ஒரு இல்லாமை, கல்லறை என்பது ஒரு முடிவின் சூழ்நிலை.
ஆனால் ஆண்டவர் 3 முறை தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி இருக்கின்றார். 3 பேரை உயிரோடு கூட எழுப்பி அதை நிறைவேற்றி காண்பித்திருக்கின்றார். அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து, அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் நாம் நம்பிக்கையோடு கூட செயல்படுவோம் என்று சொன்னால், கல்லறையை தேடி செல்லுகின்றவர்களாய் அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடி செல்லுகின்றவர்களாய் நாம் வாழ முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த காலை நேரத்திலே கல்லறையை தேடின கூட்டமாக அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடின கூட்டமாக ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அந்த மாற்றம் நம்முடைய பயத்தை மாற்றுகின்ற மாற்றமாய், அந்த மாற்றம் நம்முடைய எல்லா விதமான கண்ணீரையும் கவலையும் மாற்றுகின்ற ஒரு மாற்றமாய் அமையும். அந்த மாற்றத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், மாற்றுருவாக்கம் பெற்றவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்வோம். அந்த சீஷர்கள் மாற்றுருவாக்கம் பெற்றது வரலாறு. யூதாஸ் காரியத்து நான்று கொண்டு செத்து போனான். ஆனால் பேதுரு மாற்றுருவாக்கம் செய்யப்பட்டார். ஓடிப்போன ஒவ்வொரு சீடனும் மாற்றுருவாக்கத்தின் அடிப்படையில் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கும் திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆதி திருச்சபையின் வரலாற்றிலே இரத்த சாட்சிகளாய் அந்த சீடர்கள் மரித்ததன் மூலமாய், அந்த ஓடி போனவர்கள் மாற்றுருவாக்கம் பெற்றதன் மூலமாய் இன்றைக்கும் திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்களும் நானும் அங்கமாக இருக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு ஏற்பட்ட மாற்றம் இன்றைக்கும் நடைமுறையாகி கொண்டிருக்கின்றதை புரிந்து கொண்டவர்களாய், உணர்ந்து கொண்டவர்களாய், ஆண்டவர் அன்றைக்கு மரியாளுடைய அச்சத்தை மாற்றினார், மரியாளுடைய அழுகையை மாற்றினார். என்னுடைய அச்சத்தையும் என்னுடைய அழுகையும் மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற சாக்கிரமத்தின் மூலமாக நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவரே, இன்றைக்கும் பல நேரத்திலே ஒரு இனம் புரியாத பயம் எங்களை ஆட்கொள்ளுகின்றதை உணர்கிறோம். அந்த பயத்திற்கு நாங்கள் இன்றைக்கு அடிமையாகி போயிருக்கிறோம் சுவாமி. பல நேரத்திலே எங்களையும் அறியாமல் நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு காரணத்திற்காய், ஏதோ ஒரு அழுத்தம் எங்களை அழுத்தி கொண்டிருப்பதற்காய் அழுது கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுடைய பயத்தை மாற்றுகின்றவராய், எங்களுடைய அழுகையை மாற்றுகின்றவராய் இன்றைக்கும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை உணர்ந்தவர்களாய், நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக, ஆண்டவர் எங்களை வழி நடத்துவீராக. இன்றைக்கு இந்த சாக்கிரமத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது எங்களுடைய அழுகை மாறட்டும், எங்களுடைய அச்சம் மாறட்டும். ஒரு புதிய வரலாறு படைக்கின்றவர்களாய் நாங்கள் புறப்பட்டு செல்ல ஆண்டவர் அருள் தாரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.